நல்ல மீன் குழம்புக்கு பாருங்க இந்த மாதிரி ஆடை மாதிரி படிஞ்சு வரணும். வந்ததுன்னா தான் மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். பாருங்க இந்த மீன் குழம்பு நல்லா சாதத்துக்கு இட்லிக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நல்லா களி கிண்டி வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சுட்ட சுட்ட சாதம் வச்சு இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்களை வந்து பாராட்டுவாங்க, அம்மா என்னம்மா சூப்பராக வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ஒரு வாட்டி நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. மீன் குழம்பு அப்படின்றது சங்கரா மீன் வச்சு செய்ய போறோம். ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்டான இட்லி ஊற்றிக்கிட்டு தொட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும். மீன் குழம்பு சாதத்துக்கும் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி ஈஸியா டேஸ்டா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம இப்ப குழம்பு வைக்க போறோம் இல்லையா, இதுல இருந்தே நம்ம மீன் குழம்புக்கு எடுத்து ஊத்திக்கலாம். அதாவது அரைச்சு ஊத்திக்கலாம். இப்ப நம்ம வதக்கறதுலயே அரைச்சு ஊத்திக்கலாம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், 2 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஜீரகம் 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குவோம். மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். வெந்தயம் 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குவோம். பாருங்க 2 இழுத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இதுல ஒரு 8 பல்லு பூண்டை தட்டி எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதுலயே சின்ன வெங்காயம் நல்லா 1.5 கை அளவுக்கு இதை சேர்த்துக்குவோம். இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், பெருசா இருந்ததுன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கணும். இதையும் சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு இப்பயும் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். பாருங்க இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சிவக்க வதக்கியாச்சு. இப்ப வந்து என்ன பண்ணலாம், இதுல 4 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த 4 தக்காளியும் சேர்த்துக்கலாம். பாருங்க பாதி அளவுக்கு நல்லா வெந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்ப வந்து என்ன பண்ணலாம், இதுல பாதியை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தா போதும். ஏன்னா நம்ம அரைக்கதான் போறோம் அப்படிங்கிறதுனால இத பாதியை வந்து நம்ம இதுல எடுத்துடலாம். எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதுக்கு தேங்காய் எல்லாம் எதுவும் போட வேணாம், இதை மட்டும் அரைச்சிட்டு வந்தா போதும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப வந்து நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா பொடி இந்த ஸ்பூன்ல 3.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு வேற எதுவுமே நம்ம சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பொடி இருந்தா போதும். 3.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது வந்து மீனோட அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கரா மீன் 1 கிலோ அளவு, அதுக்கு 3.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த மீன் குழம்பு மசாலா பொடியை சேர்த்துக்கோம். உங்களுக்கு மீன் குழம்பு மசாலா பொடி இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் இருந்தா குழம்பு மிளகாத்தூள் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். புளியை கரைச்சி வச்சிருக்கோம்ல, இதையும் ஊற்றிடலாம். நல்ல சக்கையாட்டம் நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருலாம். புளி தண்ணியோட இந்த மிளகாய் தூள் போட்டது நல்லா ஒன்னா செஞ்சு எல்லாம் கொதிக்கட்டும். இப்ப நம்ம அந்த மசாலா வரைச்சிட்டு வந்துடலாம். ஹை ஃபிளேம்ல வச்சிருந்தோம். பாருங்க எல்லாமே சேர்ந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அரைச்ச விழுது இருக்கு பாத்தீங்களா, இந்த அளவுக்கு இதையும் ஊற்றிடலாம். இப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு பத்துதா என்னன்னு கொஞ்சம் வாயில ஊற்றி பாருங்க. உப்பு கொஞ்சம் சுருக்கணும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா மீன் போட்ட உடனே நமக்கு கரெக்டா இருக்கும். இது வந்து நல்ல ஒரு கொதி வரட்டும்.
பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. மீன் கொதிச்சு இந்த ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா ஆடப்படுகிற மாதிரி வருது இல்லையா? இந்த மாதிரி வந்ததுனாலே நமக்கு வந்து இந்த மிளகாய் தூள், புளி இதோட பச்சை வாசம் போச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த 1 கிலோ மீனையுமே எடுத்து குழம்புல போட்டுடலாம். இது தலை, வால், நடுத்துண்டம் எல்லாமே சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ எல்லாருமே வந்து லேசா மட்டும் இந்த மாதிரி கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு அடிக்கடி கரண்டியை போடக்கூடாது. இப்போ லேசா இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். இது ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோடனே என்ன பண்ணலாங்கிறத சொல்றேன். இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்ல மீன் குழம்புக்கு பாருங்க இந்த மாதிரி ஆடை மாதிரி படிஞ்சு வரணும். வந்ததுன்னா தான் மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையை நல்லா சின்ன சின்னதாக பிச்சுட்டு போட்டுக்கலாம். நல்லா ஒரு சூப்பரான மீன் குழம்பு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க இந்த மீன் குழம்பு நல்லா சாதத்துக்கு, இட்லிக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். இது நல்லா களி கிண்டி வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சுட்ட சுட்ட சாதம் வச்சு இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்களை வந்து பாராட்டுவாங்க. அம்மா என்னம்மா சூப்பராக வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ஒரு வாட்டி நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மீன் குழம்பு நாளைக்கு காலையில, இன்னைக்கு வச்சுட்டீங்கன்னா நாளைக்கு காலையில இந்த மீன் குழம்பு வச்சு இட்லி சாப்பிடுங்க. நல்ல சாதமும் போட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். உடனே நீங்க சாப்பிடணும்னா சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிடலாம், களிக்கும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட். ஏன்னா நான் எதுக்காக நாளைக்கு காலையில வச்சு நீங்க இட்லி சுட்டு சாப்பிடுங்கன்னா மீனோட எசன்ஸ் ஃபுல்லா இந்த குழம்புல வந்து இறங்கி நல்ல டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க இந்த மீன் குழம்பை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. Thank you for watching Niroda Machi Samayal. Thank you.